Hello friends, welcome to Bhuvana's channel 27. இன்னைக்கு ஹைதராபாதி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து நம்ம வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறம் இதை ஆற வச்சு நம்ம அரைச்சிக்க போகிறோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இன்றைக்கி நான் 1/2 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். நம்ம வதக்கி அரைச்ச வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்த எல்லா மசாலாவும் சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம ஒரு 1 ஹவருக்கு அப்படியே ஊற வச்சிடலாம். ஒரு கடாயில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதில் 2 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை, ஒரு கடல் பாசி சேர்த்துக்கிறேன். கூடவே 2 கீரிய பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன்.
இப்போது சிக்கன் நல்லாவே வெந்துருச்சு. இப்போது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். ரொம்பவே சுவையான ஹைதராபாதி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.